நீங்க எதனா படிக்கிறீங்கம்மா? நான் 10th படிக்கிறேன். எந்த ஸ்கூலு? சிஎஸ்எஸ் மணிகண்டன். மெயின் ஸ்கூலா? ஒரு படிக்கிற பொண்ணா இருக்கீங்க. உங்க வீடு இந்த வீடு எப்படி இருக்கு? எந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் உங்களுக்கு இருக்குமா உங்களுக்கு? நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணி 4 வருஷம் ஆகுதுதான். நான் வந்து இந்த வீட்டில் வந்து எங்கள் அண்ணா 4 பேர், என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் 2 அண்ணன், நான் 4 வருஷமா நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் வந்து இந்த வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ணி துணி மாற்றுறதும் சரி எல்லாமே பண்ணுறதும் சரி இந்த வீட்டில் தான் பண்ணுறேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டில் எங்கள் அண்ணன் இருக்கும் போது நான் துணி மாற்றுவேன், எங்கள் அப்பா இருக்கும் போது நான் துணி மாற்றுவேன். இப்போ எங்கள் அப்பா குளிச்சிட்டனால நான் வெளியே சண்டை யார் வீட்டில் தான் இருந்தா போய் துணி மாற்றுவேன். அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது. வீடு பார்க்கலாமா? வீடு பார்க்குறியா? இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் இருக்காங்க. ஓ, அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. எரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வீட்லயே அண்ணன்லயே நாங்க இருக்கிறோம். இந்த வீட்லயே நாங்க எப்படி மாத்த முடியும்? இந்த வீட்லயே நாங்க துணி மாத்துவோம். அதனால இப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அரசாங்கம் எங்களுக்கு எதனா ஒண்ணு செய்யலாம்ல. நாங்க ஓட்டு மட்டும் வந்து கேக்குறாங்க எல்லாருமே. அது வந்து செய்யலாம்ல. எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. இப்போ இந்த பகுதியில இப்ப வீடு எல்லா வீடும் இப்படி இருக்கு. நீங்க படிக்கணும் கூட வெளியே வந்து படிக்கிற மாதிரி யாராச்சும் அதாவது தெரியாதவங்க வருவாங்க, மது வருவாங்க, அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்றீங்களா? தண்ணி அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணி அந்த மாதிரி ஃபேஸ் பண்றீங்களா நீங்க? நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குதான். இப்போ படிக்கிறது என்ன மாதிரி சிரமமா இருக்கு? இந்த பகுதியில் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி சிரமத்தை நீங்க ஃபேஸ் பண்றீங்க? இந்த ஏரியால இந்த வீட்டுல இருந்துட்டு எந்த மாதிரி சிரமத்தை நீங்க எதிர்கொள்றீங்க? படிக்க முடியல, என்னால படிக்க ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் தருவாங்க, இங்க படிக்க முடியாதுதான். நான் இப்ப பசங்க எல்லாம் போவாங்க, வெளியே தான் வந்து உட்காந்து நாங்க படிப்போம். உள்ள கூட உட்காந்து படிக்க முடியல. இது 10வது படிக்கிறீங்க. இப்ப நீங்க 10வதுங்கிறது மிக முக்கிய பொதுத் எழுதக்கூடிய சூழல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கிறீங்க? இந்த இதுல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பாத்ரூம் போல எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? பாத்ரூம் போலாம் உங்களுக்கு நைட்ல பாத்ரூம் போகும்போது கூட நாங்க வெளியே தான் வந்து போவோம். அந்த மாதிரி பயமா இருக்கு. யாருனாச்சும் வந்துருவாங்களா சந்தூர்ல? வெளியேத்துல இருந்து எல்லாம் வராங்க, நிறைய பசங்க எல்லாம் வராங்க, நிக்கிறாங்க. எப்படியே போக முடியும் வெளியெல்லாம்? என்ன கோரிக்கை வைக்கிற நீங்க கவர்மெண்ட் அரசு கிட்ட? கவர்மெண்ட் கிட்ட என்ன கோரிக்கை நீ வைக்கிற? வீடு கொடுக்கணும் தான் கோரிக்கை வைக்கிறோம். நல்ல ஒரு பாத்ரூம், இடம், நல்ல இடம் இருந்தா போதும். எங்களுக்கு 2 ரூம் இருக்கிற மாதிரி இங்க இருக்க அந்த ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னுடைய வேதனையை வந்து பதிவு செஞ்சு பார்ப்போம். அதாவது அப்பா அம்மா வீட்டுல இருக்காங்க, என்னால துணி மாத்த முடியாது, அந்த நேரத்துல துணி மாத்த பக்கத்து வீட்டுல துணி மாத்த முடியுமான்னு ஓடி போய் மாத்தக்கூடிய சூழல் தான் இங்க இருக்குன்னு வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு இந்த பெண்ணுடைய குரலாவது அரசுகிட்ட போய் சேரும் நம்ம நினைக்கிறோம். சேர்ந்தாலாவது இந்த பெண்ணை கொண்டு குறிப்பா இந்த பகுதியை மாற்றி அவங்க வேற வீடா தர்றதுக்கு அரசு முடிவெடுக்கணும்.